ஏஐ மூலியமா உங்களோட யூடியூப் டைட்டில், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் டேக்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். எப்படி ChatGPTல கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். உங்களோட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணால் கூட அதோட வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் ஓரளவு வியூஸ் கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம ChatGPTயை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோ வியூஸ் கூட அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ChatGPT அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் chatgpt.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் வந்துடும். அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். எதில் யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் இப்போ ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சேம் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் எந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதோட நேம் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு யூடியூப் டைட்டில்னு கொடுத்து உங்களோட என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த நேமை போடணும். உதாரணத்துக்கு நான் போடுறது யூடியூப் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸிங் அப்படின்ட்டு கொடுத்து நான் சென்ட் பண்ணுற அந்த மெசேஜை வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் லோடிங்காகி அது அடுத்தது வரும், கீழே வரும் பாருங்கள் வந்திருக்கு. இதுதான் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு நோட், அதாவது கூகுள் நோட்டுன்ட்டு ஒன்று இருக்கும் ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த லிஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம அடுத்தது நம்ம வாட்ஸ்அப் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி யூடியூப் டைட்டில்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு வாட்ஸ்அப் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். அதுக்குள்ள ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதில் உள்ள ரிசல்ட்டுமே வந்துருச்சு பாருங்கள். 1 to 10 வரையும் ரிசல்ட் வந்திருக்கு. இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு, அதை நான் சொன்னல கூகுள் நோட்ஸ் அப்படின்ட்டு அந்த நோட்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது அதே மாதிரி தான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கீழே வந்து யூடியூப் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு மட்டும் கொடுப்போம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதையே கொண்டு வந்து கொடுத்துரும். லோடிங் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே வந்துச்சு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸே வந்துடும். நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க, இது ஒன்று ஒன்றா காப்பி பண்ண தேவை. ஏன்னா காப்பின்னு வந்துடும். அதை அப்படியே நீங்கள் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டேக்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இப்போது ரெண்டுமே பார்த்தாச்சு. மூணாவது வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேலையே முடிஞ்சு. இப்போ டேக்ஸ் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி கொடுக்கணும். யூடியூப் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கிட்டு கீழே அது என்ன பற்றி போடுறீங்களோ யூடியூப் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸிங் அதே பக்கத்துலேயும் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ஃபுல்லாக வந்துடும். இதையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணும்போது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோ வியூஸ் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆகுதோ அப்படின்ட்டு நீங்களே கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதுக்கு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.